இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம், இந்த அக்ரிமெண்ட் ஃபைல்ல சைன் போடுங்க மேடம். மித்ரா எங்க? இங்கதான் இருக்கம்மா. தேங்க்யூ மேடம். அண்ணா, அம்மா பார்த்து வரக்கூடாதாப்பா? டோன்ட் வரிமா, எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல. ஐ எம் ஃபைன். அதுக்கு இல்லடா. பெரியமா, இப்போ என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டப்படுறீங்க? ஜஸ்ட் ஸ்லிப் ஆச்சு, அவ்வளவுதானே. நீ வாய மூடு. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் மித்ரா, நடக்கும்போது பார்த்து கவனமா நட, வேலை பார்க்கும்போது சரியா கவனமா வேலை பாருன்னு. ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மாம், சொல்லியிருக்கீங்க. அம்மா என்ன சொன்னாலும் அதை ஞாபகம் வச்சுப்பேன். அம்மா ஒரு ஆர்டர் போட்டுட்டா மித்தர் அதை கடைபிடிப்பான். ஓகேவா? லக்ஷ்மி, இந்த ட்ரெஸ்ல இவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? ஜகு இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தானா இப்பவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். இந்த ப்ளீடர் கிழமை எதுக்கு இப்ப போன் பண்றான்? இதுவும் நம்ம நல்லதுக்கு தான். வணக்கம் ப்ளீடர் மாமா. பாக்யலட்சுமி எப்படி இருக்கம்மா? சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா மாமா. நானே உங்களுக்கு போன் பண்ணி அந்த நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே பண்ணிட்டீங்க. என்ன விஷயமா? நம்ம லக்ஷ்மிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்கு ப்ளீடர் மாமா. அப்படியா? ஆமா. இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சது உண்மையிலேயே லக்ஷ்மியோட அதிர்ஷ்டம் தான். அந்த மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன். எங்க ஏரியாவுல தான் இருக்கான். லக்ஷ்மி அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவளை பூ மாதிரி வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குவான். நீ கொஞ்சம் லக்ஷ்மி கிட்ட போன குடுக்கறியாமா? இதோ இப்பவே குடுக்கற ப்ளீடர் மாமா. அம்மாடி லக்ஷ்மி, ப்ளீடர் மாமா உனக்கு சம்பந்தம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷப்படுறாரு தெரியுமா? உன்கிட்ட ஒரு வாட்டி பேசணும்னு சொல்றாரு. இந்த பேசு. ப்ளீடர் தாத்தா. லக்ஷ்மி எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன் தாத்தா. உன் சித்தி சொன்னதெல்லாம் உண்மைதானம்மா? அந்த மாப்பிளைய உனக்கு பிடிச்சிருக்காமா? தாத்தா, அது வந்து இப்படி ஒரு நாள் உனக்கு சீக்கிரமா வரணும்னு உன் தாத்தா ரொம்ப ஆசைப்பட்டாருமா. அந்த நல்ல மனுஷன் உன் கல்யாணத்தை பார்க்க முடியலனாலும் இப்ப உனக்கு பிடிச்ச பையனோட உனக்கு கல்யாணம் ஆக போதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாமா. தாத்தா, இப்படி ஒரு நல்ல விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு உடனே உன்னை பார்க்கணும் போல தோணுதுமா. எப்படி இருக்கா உன் வீட்டுக்கு வரப்போற மகாலட்சுமி? அழகா இருக்கா ஆண்டி. இங்க பாரு ஜெகதீஷ், எங்க லக்ஷ்மி இந்த சிட்டிக்கும் கல்ச்சருக்கும் புதுசு. நீதான் அதை புரிஞ்சுகிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரணும். புரியுதா? கண்ணாடி பொம்மை மாதிரி பாத்துக்கிறேன் ஆண்டி. இப்ப சொன்னியே, இது போதும். லக்ஷ்மி, நம்ம கிளம்பலாமா? போயிட்டு வாமா, போ. இப்படி போனதும் வர போறீங்க, அவ்வளவுதான். போ. வா லக்ஷ்மி, வா. போ 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 போ. கடவுளே பெருமாளே, லக்ஷ்மி ஜெகதீஷ நல்லா புரிஞ்சுகிட்டு தண்ணியில பால் கலக்கிற மாதிரி கலந்து இவங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்னா நான் போட்ட பிளான் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடும். ஆமா,
என்ன உனக்கு தெரியுமா? அன்னைக்கு கூட உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்தேன். கன்னியாகுமரியில, முக்கியமா இந்த சிவாஜி நகர்ல எனக்குன்னு தனி கெத்து இருக்கு. நீ ரொம்ப லக்கி. மெதுவா, கொஞ்சம் மெதுவா போங்க. என்னாச்சு, பயமா இருக்கா என்ன? ஹ, நான் தான் இருக்கேன்ல. இப்படி தயங்குனா என்ன அர்த்தம்? உன்னை பத்தி எனக்கும் என்ன பத்தி உனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இந்த ப்ரோக்ராம். இப்ப நம்ம எங்க போறோம்னு தெரியுமா? இது வரைக்கும் நீ பார்க்காத ஒரு உலகத்துக்கு போறோம். ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். என்ன ஜகு? என்ன ஆண்டி இதெல்லாம்? கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம்னு லக்ஷ்மியை வெளியில கூட்டிட்டு வந்தா உள்ள வர மாட்டேங்கிறா, வெளியில போகணுங்கிறா. என்ன ஆண்டி? அப்படியா? நீ கொஞ்சம் லக்ஷ்மி கிட்ட போன கொடு. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா வாங்கி பேசு. சித்தி, என்ன லக்ஷ்மி, என்ன ஆச்சு? இது ஏதோ பப்னு சொல்றாரு. இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு சித்தி. இங்க எதுவுமே சரியில்லை. பப்பா? அந்த மாதிரி இடம்லாம் அப்படிதான் இருக்கும் லக்ஷ்மி. உனக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு பயமா இருக்கு. பப்பு தானம்மா, பயப்பட என்ன இருக்கு? நீ கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு, உனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். சிட்டில இதெல்லாம் காமன் லக்ஷ்மி. அதுக்கு இல்ல சித்தி. லக்ஷ்மி, இது ரொம்ப சின்ன விஷயமா. இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆக கூடாது. நீ அவன் கூட ஃப்ரீயா இரு. உன்னை கட்டிக்க போறவன் தானம்மா அவன். அவனை கஷ்டப்படுத்தாதம்மா. சித்தி, சித்தி, சித்தி. கேட்டல, வா. அதுக்கு இல்லங்க. உன்னை வான்னு சொன்ன. வா உட்காரு. லக்ஷ்மி, இங்க இதெல்லாம் ரொம்ப சகஜம். லக்ஷ்மி, நீ கொஞ்சம் ஓபனா இருந்தேன்னு வை, உண்மையான சந்தோஷம் என்னன்னு நான் காட்டுறேன். என்னாச்சு லக்ஷ்மி, உனக்கு பயமா இருக்கா?